Joshua chapter 1 verse 5 onwards. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். Amen. பலம் கொண்டு திடமனதாயிரு. So be courageous. பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க, be courageous. எதுக்குன்னு தெரியாமலே சொல்லுங்க. Why we need to be courageous is because God is with us. Amen. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிற ஆகையால் நம்ம கரேஜியஸாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் வரலாம். அப்போ யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிற வேளையில் the promise verse is 1:8. I will come there, but அதற்கு முன்பதாக background we have to understand. யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிற when you look at the life of Joshua, he lost his leader and then அவர்களுடைய ஜேர்னி கம்ப்ளீட் ஆகலை. The journey was not yet complete. When Moses took over, மோசே ஆட்களை கூட்டி வரும்போது என்ன ப்ராமிஸ் கொடுத்தாரு? நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறேன். He said, I will bring you into the land. அவர் சொன்னாரா கடவுள் சொன்னாரா? கடவுள் சொன்னார். God said to Moses. அப்போ ஆண்டவர் பாதியில் கைவிட்டாரா மோசஸ்? இல்லை. There is a season that came that Moses had to say goodbye to this world and the journey had to continue. அப்போ மோசே நாட்கள் முடிந்த பிற்பாடாக யோசுவா எடுக்கிறான். அப்போ God had to make sure that Joshua understood what he is taking. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் there can be changes that happens. நம்முடைய வாழ்க்கையிலையும் there can be things that God brings in our life. நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். there can be increase of responsibilities, there can be increase of various things. அப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம், யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் 5வது வசனத்தில், no one will be able to stand against you. So this is a very strong word and an encouragement for Joshua. யோசுவாக்கு இது ஒரு தைரியத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் Joshua would be thinking, how can am I ready? அநேக காரியங்கள் வரும். Sometimes we also think, am I ready for the new assignment? நான் இந்த புதிய அசைன்மெண்ட்டுக்கு ரெடியா? am I ready to take up the new responsibility? But Joshua has been assured by God. ஆண்டவர் அவருக்கு ஒரு தெளிவான ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிறத பார்க்கிறோம், ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறத பார்க்கிறோம். He says, 1வது வசனத்தை இப்ப வாசிக்கலாம். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். The Lord said to Moses, Moses is dead now and the people are ready to get and cross Jordan. So Moses is dead, but people have not crossed over into the land of Canaan. பாலும் தேனும் ஓடுகிற வசனம். 3வது வசனத்தை வாசிக்கலாம். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராய்த்து நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். Amen. So God gives the geography lesson to Joshua. Amen. So this is your boundary. On the left it is this, on the right it is this, on the south, east, west, north, south 4 இடத்தை கொடுக்கிறார். So on the sideல பார்த்தீங்கன்னு சொன்னா, on the side on the top you will have the Euphrates river. On desert of Lebanon right sideல Hittite உடைய Great Sea in the west என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏரியாலையும் இதுதான் உங்கள் பவுண்டரி, இதில் நீங்கள் இதுதான் நீங்கள் போக போகிற இடம் அப்படி என்று சொல்லி கொடுக்கிறார். So sometimes God gives us boundaries and sometimes God gives us to say that, and he says this are the land, நீங்கள் இந்த இடத்துல கால் மிதிக்க போகிறீங்க, இந்த இடத்துல நீங்கள் வைக்கிற இடத்துல எல்லாம் I will give you victory. Amen. So
when we talk about victory, ஜெயத்தை பற்றி பேசுகிற வேளையில Joshua is always there. Why? Is because Joshua is the person who ultimately tastes the victory of God. ஆண்டவருடைய அந்த கானான் தேசத்துக்குள்ளாக போகிற அந்த ஜெயத்தை ருசிக்கிறது யாருன்னு சொன்னா நாட் மோசஸ் பட் ஜேக்கப். ஆமென். சில நேரத்தில் நம்ம தான் எல்லா வேலையும் செய்திருப்போம், இன்னொருத்தவங்க வந்து கிரெடிட் வாங்கிட்டு போயிடுவாங்க. Hallelujah. Somebody else will take the credit for what we have done. ஸோ அது மாதிரியாக தான் இந்த இடத்துலையும் நடக்குது. பட் திஸ் இஸ் இன் அ குட் சென்ஸ். ஸோ ஜாஷுவா had to take the lead. Sometimes in our life, God will put ourselves in situation where we have to take the lead. நம்மளை சில நேரத்தில் லீட் எடுக்கணும், நம்ம தான் இதில் நின்று செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில நேரத்தில் வைப்பார். There will be no one but you. So this is considered to be a leadership lesson or class என்று நினைக்கலாம் இந்த ஒரு பாயிண்ட். ஏன்னு சொன்னால், who is the leader? The one who has burden. யார் லீடராக இருக்க முடியும்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒரு வாஞ்சியாக இருக்க முடியும், வாஞ்ச இருக்கணும். So a leader has a desire, a leader has a burden, and the leader has a compassion. இது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பார்க்குற வேளையில் when we look into leadership, ஆத்மா ஆதாயம் படுத்தணும். we need to look for disciples, new people who do not know Christ. ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேணும்னு சொன்னால் நமக்கு முதல்ல ஒரு பாரம் இருக்கணும். அது பாரம் எதுலேருந்து வரும்னு சொன்னால், how does the burden stem out என்று பார்க்குற வேளையில் it only stems out because we know the love of God can change them. ஆண்டவருடைய அன்பு அவர்களை மாற்ற முடியும். அந்த அன்பை நம்ம எப்படியாக வெளிப்படுத்த முடியும்னு சொன்னால், it is through our act that we can change people. Amen. நம்ம மூலமாக தான் ஆண்டவரை அவர்கள் ருசி பார்க்க முடியும். They cannot taste God otherwise and until we show them what God is, and God is love. Hallelujah. அதே போல தான் இந்த இடத்துல Joshua cannot taste success until he has done. So to taste success, Joshua needed the hand of God. அதே போல இன்றைக்கு நமக்கும் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஆண்டவருடைய தேவை நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் 1வது அதிகாரத்தில் யோசுவா இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம வாசிச்சோன்னமாக, பலன் கொண்டு திடமனதாயிரு, because you will lead these people into inheriting the land I swore to your forefathers and to Moses. 6வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. 6வது வசனம் 7வது வசனம் ரெண்டு வாட்டியும் God says பலன் கொண்டு, மறுபடியும் திடமனதாய். Be courageous and strong. Be strong and courageous. அப்போ நமக்கு when do we need strength and when do we need courage? எப்போ நமக்கு தைரியம் வேணும், எப்போ நமக்கு திடமனது வேண்டும், எப்போ நமக்கு பலன் வேண்டும்? யோசிச்சு பாருங்க. we need the strength of God when we feel we are weak. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய வீக்னஸஸில் ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாகிறது. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், யோசுவா would have been going through a challenging time. What to do, how to do. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. Sometimes God can give us the assurance when we do not know what to do. என்ன செய்வது, எப்படி செய்வது, அடுத்த ஸ்டெப் என்ன நம்முடைய லைஃப்பில், அடுத்து எப்படியாக செய்வது என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு. சொல்லுங்க பக்கத்தில், பலன் கொண்டு திடமனதா. Be strong and courageous. Hallelujah. Be strong and courageous. எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். God can lead us. If he can lead Joshua, he can also lead us. அப்போ அதற்கு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் போடுகிறாரு. 6வது வசனத்தில் பாருங்க, வாசிக்கலாம் தமிழில். verse 6. பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு என்ன செய்வாய்? God doesn't say you will going to win over these things. God says you will distribute, or you will inherit and you will distribute the land, which means God already has victory
spelt over it. ஆண்டவர் ஏற்கனவே அந்த இடத்தை ஜெயத்துக்காக உள்ளாக அவர் முடிச்சிட்டார். இது பங்கிடுவது என்பது the next step to victory. அதுக்கு பிற்பாடாக உள்ள காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். You will do this. So நீ ஜெயத்தை பற்றி கவலைப்படாத. Don't worry about victory. Victory is mine. Amen. ஸோ அதுதான் நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வசனத்தை பார்த்தோம். சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ என்ன சொல்லுவோம்? we will trust in the Lord. கர்த்தர் இடத்திலே நாம் விசுவாசத்தோடு இருக்கிற வேளையில். so let us not look at what we have. ஜோஷுவாவுடைய the story of war of Joshua is always unique. அவருடைய ஒரு போரும் வித்தியாசமானதாக இருந்தது. ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்து கொண்டே இருந்தது. அவருடைய அப்ஜெக்டிவ் பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற ஹிட்டைட்ஸ், அங்கே ஒரு ஒரு சில குலத்தார் இருந்தார்கள். அவங்களுடைய குலத்தார் எல்லாம் பார்க்குற வேளையில் they were all giants. அப்போ ஜெயன்ஸை அவர்கள் முறியடித்து God did not just give them a land, ஒரு barren land கொடுக்கல, அங்கே மற்றவர்கள் இருந்தார்கள். So he said, you are going to inherit the land and you are going to win over them. அப்போ நீங்கள் எடுத்து, அதான் நம்ம ஒரு பாட்டு போடுவோமே, கால் மிதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். அது மாதிரி தான் இப்போ உங்களை ஒரு கம்பெனிக்குள்ளே வச்சிருக்கிறாருன்னு சொன்னால், you have to claim victory. அந்த இடத்துல நான் ஜெயத்தோடு இருக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஹேவ் த கரேஜ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே காட் ஹஸ் டிக்ளேர்ட் விக்டரி ஃபார் மீ இன் திஸ் பிளேஸ். சொல்லி பாருங்க, இந்த பலன் கொண்டு திடமானதாக இருக்கிற வார்த்தை உங்களுக்குள்ளாக இட் வில் பிகம் ஆக்டிவ். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்த்தோம் எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில், the word of God is a double-edged sword. இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை என்று பார்க்க. அப்போ இன்றைக்கு either you take this word and apply it and say, ஆண்டவர் இந்த வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது, என்னுடைய போன் மேரோஸுக்கும் between the cut through the soul, என்னுடைய உள்ளத்தில் ஆழத்தில் அது கட் பண்ணட்டும். அப்போ இந்த வசனம் இன்றைக்கு உங்களை கட் பண்ணிச்சுன்னு சொன்னால், இன்றைக்கே நீங்கள் பலன் கொண்டு திடமானதாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னு சொன்னால், வசனம் கேட்கலன்னு சொன்னால், வசனம் உள்ளே போகலைன்னு சொன்னால், then the sword is not getting in through. அப்போ அதுக்கு பியர்ஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. I have already given the victory. நீ போய் என்ன செய்யணும்? பிரித்து கொடுக்கணும். You have to inherit. You just have to distribute the land. நான் இன்ஹெரிட் பண்ணிட்டு, நீ ஏற்கனவே உனக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. ஸோ அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். யோசுவாவுடைய வாழ்க்கையில் பார்க்கிறவர்களே, இந்த காரியத்தில் அநேக முறை அது அந்த விதமாக நடக்கிறது. He had supernatural victories. One of the famous victories of Joshua is எரிகோ பட்டணம். Without even a sword, without ஒருத்தர் கூட அடிபடாத வண்ணமாக ஒரு பெரிதான ஒரு விக்டரியை அவர் கொடுத்தார் ஆண்டவர். That is in we can read it through the history of Joshua. அப்போ 6வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, நான் உனக்கு இந்த இடத்தை கொடுக்குறேன். I am giving you this land, you will inherit it, you will distribute it among them. யாருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால், அவர்கள் ஒரு குலத்தையும் வைத்திருந்தார்கள். 12 ட்ரைப்ஸ் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறது. 7வது வசனம், again he says, பலன் கொண்டு திடமனதாயிரு. And then he says, be careful to obey all the law my servant Moses gave you. Do not turn from it on the left or to the right, that you may be successful wherever you go. இந்த வசனம் நமக்கு இருக்கிறது. மோசேயுடைய கற்பனைகளை நமக்கு யோசுவாவுக்கு கொடுத்தார்கள். ஸோ இன்றைக்கு நமக்கு கையில் ஒரு பைபிள் இருக்கிறது. பைபிள் இஸ் குட் இனஃப் அண்ட் மோர் தென் குட் இனஃப். அப்போது அதில் எழுதியிருக்கிற காரியங்கள்லேருந்து நம்ம லெஃப்ட்டும் போகக்கூடாது, நம்ம ரைட்டும் போகக்கூடாது. ஆமீன். வழி இதுவே என்று ஆண்டவர் சொல்வார். ஐசாயா 30வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். He says, do not look to the left, do not look to the right, just go and you will hear a voice which says, this is the way, keep walking.
அப்போ அந்த சத்தம் கேட்பதற்கு நாம் இன்றைக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இதுக்கு எல்லாத்துலேயும் அண்டர்லைங் ஃபேக்டர் என்னன்னு சொன்னால், ஜோஷுவா had been interacting with God. ஆண்டவரோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். Joshua is speaking to God. God is speaking to Joshua and there is an interaction happening. அப்போ இதெல்லாம் இல்லாமல் யோசுவா என்ன செய்திருக்க கூடும்? He would have said, I am done. நான் இதில் முடிந்து விட்டது. my role is done. மோசே இருந்தார், நான் கூட இருந்தேன், இப்போ இல்லை. Then God comes in assurance. அப்போ முதலாவது நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவதற்கு we have to continue and we have to persist and insist ourselves. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் வேதத்தை வாசிக்கணும். அதுதான் 8வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுகிறாரு? Do not let the book of law depart from your mouth, meditate on it day and night. உங்களுடைய அந்த வசனம், மோசேக்கு கொடுத்த அந்த கற்பனைகள், அந்த வார்த்தைகள், அந்த தோரா என்கிற லா, புக் ஆஃப் லா, அதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க. யூ கீப் த லா இன் யோர் ஹார்ட், இன் யோர் மவுத் அண்ட் லெட் இட் நாட் டிபார்ட் ஃப்ரம் யோர் மவுத். அப்போ தமிழில் அதை வாசிக்கலாம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. நம்ம வாயை விட்டு சாப்பாடு தான் பிரியாமல் இருக்கும். ஹல்லேலூயா. வாயை விட்டு பிரியாது இருக்கணும்னா என்ன இருக்கு? என் கையில் இப்போ மைக் இருக்கு, நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இஃப் ஐ ஸ்டாப் த மைக், இஃப் ஐ ஸ்டாப் ஸ்பீக்கிங், உங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பாஸ்டர் மைக்கை கையில் வச்சிருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு, வார்த்தை என்னை விட்டு பிரிந்து விட்டது. அப்போ ஐ ஆம் நாட் ஸ்பீக்கிங். ஆமென். திஸ் இஸ் எ வெரி ஸ்மால் எக்ஸாம்பிள். அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக எப்படி இருக்கணும்? பிரியாது இருக்கணும். இட் ஷுட் நாட் செப்பரேட் ஃப்ரம் அஸ். இட் ஷுட் நாட் செப்பரேட் ஃப்ரம் அவர் மவுத். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வாட் ஆர் வி சப்போஸ் டு டூ? நம்ம என்ன செய்யணும்? எந்நேரமும் ஆண்டவரை துதித்து கொண்டு இருக்கணும். ஆமென். ஸோ நான் உங்களுக்கு முன்பாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். ஐ வில் கீப் யூ சேலஞ்ச் வித் யூ. 24 hours இல்லை 8 hours நீங்கள் வேலை பார்க்குற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரை துதித்து இருக்க முடியுமா? அப்போ நம்ம தப்பா, பைபிள் தப்பா? வசனம் என்ன சொல்லுது? உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அப்போ that should be a way, isn't it? அதுக்கு ஒரு வழி ஆண்டவர் வைத்திருப்பார். அப்போ தினமும் when we meditate, நம்ம இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் when we have a chewing gum. மாடு அசை போடுறது பழைய டாபிக். மாடு அசை போடுறது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில எனக்கு. ஸோ we don't know how a cow chews. இந்த ஜூவில் தான் போய் பார்க்கணும். இந்த ஊரில் மாடே பார்க்க முடிய மாட்டேங்க. நம்ம ஊர்னா வெளியே இறங்கினாலே மாடு நிற்கும். ஸோ we cannot go to zoo to watch. But let us say, imagine you have a chewing gum. How many of you have used a chewing gum? இந்த ஊரில் chewing gum banned. அது பேசவும் கூடாது. So when we eat a chewing gum, what do? We chew. அப்போ வேலை பார்த்துட்டே chew பண்ணுவோமா இல்லையா? So the word of God is like a chewing gum. So you can do it at the same time you can do other things. முடியுமா முடியாதா? இப்போ yes or no? ஸோ பக்கத்தில் இருக்க வசனத்தை சுவிங்கமாக்கி சாப்பிடுவேன்னு சொல்லுங்க. ஓகே, say to yourself, make chewing gum of the Bible and then eat it. Amen. ஸோ அதுக்கு இல்லஸ்ட்ரேஷன் நம்ம கொடுப்போம்னு சொன்னால், பைபிளை ஒரு chewing gum எடுத்து அப்படியே வாய்க்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? So that is how it is. But let me say, is it practically possible? Yes, it is possible. ப்ராக்டிக்கலாக பாசிபிள். நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். Which means the word of God has to not be in the physical, நம்முடைய கான்ஷியஸ் மைண்டை தாண்டி சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளாடி போவோம். ஆமென். ரொம்ப தெளிவாக பேசுகிறேன், தெளிவாக கேளுங்க. So the word of God not just is in the mouth, but it is in the mind. உள்ளுக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கணும். So the level 1 is our conscious mind.
அது என்ன செய்யும், நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணும். ஒரு ஒரு இட்ஸ் லைக் எ ஃபில்டர், ஒரு ஃபில்டர் மாதிரி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இது உள்ளே போகலாமா, இது உள்ளே போகக்கூடாதா, உள்ளே போகணுமா இல்லையான்னு. The second level is the subconscious mind. Whatever goes in, it keeps remembering. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே நம்முடைய வசனம் இருக்கணும். ஸோ தட் இஸ் வை த வேர்ட் ஆஃப் காட் சேஸ் மெடிடேட். அதனால தான் நம்ம வந்து மெமரி வேர்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். எவ்ரிடே ரீட் அ மெமரி வேர்ஸ். எவ்ரிடே ஒரு மெமரி வேர்ஸை நீங்கள் தியானம் பண்ணுங்கள், உங்களுக்குள்ளாக இருந்துக்கிட்டே இருக்கும். தென் அட் சம் பாயிண்ட் இன் டைம் யூ வில் ஸ்டார்ட் சூவிங் the word of God inside your mind. Hallelujah. About the word of God will filter all your TikTok, all your Instagram, all that you see, it will get filtered and the word of God will keep circling. It is like ஒரு ரீசைக்கிள் பிளான்ட் நமக்கு தலைக்குள்ளாடி வச்சா எப்படி இருக்கும், இல்லை வாய்க்குள்ள ஒரு ரீசைக்கிள் பின் வச்சா எப்படி இருக்கும். It will keep on coming. இந்த வார்த்தை. So every situation God will give a word to you. அல்லேலூயா. ஒரு நேரத்துலையும் ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு தேவை. ஒரு இமெயில் அனுப்பணும், என்ன வார்த்தை வரும், ரீசைக்கிள் பின்லேருந்து, ஞானத்தில் குறையுள்ளவன் கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். அப்போ அதுக்கு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும், காட் கிவ் மீ த விஸ்டம். ஆமென். ஸோ இதுதான் இந்த இடத்துல யோசுவா புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு உள்ளாக நமக்கோடு இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறது. This is the deeper meaning of the word meditate the word of God day in and day night. அப்போ we need to see, this is what I believe. நான் இதான் விசுவாசிக்கிறேன். We can preach great sermons. We can talk about all the பைபிளில் இருக்கிறது எல்லாத்தையும் பேசலாம், நம்மளும் வசனம் எல்லாத்தையும் படித்து முடிக்கலாம். ஆனால் without practical life from the Bible, it is equivalent to not reading it at all. வசனத்தை, பைபிளை படிப்பதற்காக, வாசிப்பதற்காக படிக்காதீங்க, தியானம் பண்ணுவதற்காக, மெடிடேட் பண்ணி நமக்குள்ளாக வசனத்தை எடுப்பதற்காக. We should meditate so the word of God goes inside our heart. அது வந்து எப்படி வரும்னு சொன்னால், it is only through the discipline. யோசுவாவை இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். He is a person God has chosen. ஆண்டவர் மோசேக்கு பிற்பாடாக அவனை இந்த இடத்துல எழுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், மோசே and the tent, அந்த இடத்துல பார்க்குற வேளையில் when Moses sat in the tent, அதோடு கூட இருந்தது யாருன்னு சொன்னால் யோசுவா இருந்தார். So we will not go there, I am just giving you a reference. மோசே அந்த வனாந்தரங்களில் அந்த டென்ட்டில் இருக்கிற வேளையில் அதோடு கூட யோசுவாவும் அங்கே இருந்து கொண்டிருந்தார். அப்போது when Moses comes down, Joshua will remain there. அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தார், ஆண்டவர் சொல்கிற ஞானங்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போது இட் வாஸ் நாட் நியூ ஃபார் ஜோஷுவா. மோசே போயிட்டாரு, நான் யாரை தேடுவேன், எங்கே பார்ப்பேன், எப்படி பார்ப்பேன் என்பது இட் வாஸ் நாட் நியூ. பட் வாட் வாஸ் டிஃப்ரெண்ட் இஸ் நவ் மோசஸ் இஸ் நாட் தேர், காட் இஸ் ஒன்லி ஸ்பீக்கிங் டு ஹிம். ஸோ தேர் வில் கம் அ டைம் இன் எவ்ரிபடிஸ் லைஃப் that we will be sitting or supporting somebody and God will say, now the time has come to stand in the front. Hallelujah. என்னுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நேரம் இருந்துச்சு. I was saying, என்ன வேணாலும் பண்ணுகிறேன் எக்ஸப்ட் பீயிங் அ பாஸ்டர். பாஸ்டரை தவிர, ப்ரீச்சிங்கை தவிர நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேன். பேக் எண்டில் பண்ணணுமா, ஓஎஸை கனெக்ட் பண்ணணுமா, பாடணுமா, எல்லாம் செய்கிறேன். பட் டோன்ட் ஆஸ்க் மீ டு ஸ்டாண்ட் இன் த ஃப்ரண்ட் அண்ட் ப்ரீச். ஆமென். ஆனால் இன்றைக்கி அது மட்டும்தான் செஞ்சு கொடுக்குறேன். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தட் சேலஞ்ச். திஸ் இஸ் மை சேலஞ்ச். உங்களுக்கு அது மாதிரியாக தான் இருக்கும். இதை தவிர மீதி எல்லாம் நான் செய்வதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ யோசுவா would have also had that challenge because அநேக நாட்களாக ஒரு லீடர்ஷிப் கீழே இருந்துட்டாரு. திடீர்னு லீடரை காணும், என்ன செய்யணும்னு தெரியல. திடீர்னால நம்மளை வந்து ஃப்ரண்ட் லைனில் போட்டுறாங்க. திடீர்னால நமக்கு ப்ராப்ளம்ஸ் வருது. ஹூ ஃபேஸஸ் த ப்ராப்ளம்? யாருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்லி தோஸ் ஹூ இன்ட்ராக்ட் வித் த அவுட் சைட் வேர்ல்டு.
ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ் கம்யூனிகேஷன் இருக்கும். எதில் நிறைய பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது எதற்காக கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிருக்குன்னு சொன்னால் கஸ்டமர்ஸுக்காக தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஆப்ரேஷன்ஸ். அப்போ கஸ்டமர் சைடில் இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய என்ன வரும், தலைவலி வரும். அந்த தலைவலியை தீர்க்கிறதுக்கு தான் பேக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அப்போது எவ்ரிடே வி cannot பி இன் த பேக் எண்ட். நம்ம பேக் எண்ட்லேயே இருக்க முடியாது, என்றைக்கா ஒரு நாள் முன்னாடி நிற்க வேணும். அதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு தகுதிப்படுத்துவதற்கு தான் யோசுவாவுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் அன்றைக்கு கொடுத்தார். பலன் கொண்டு திடமனதாயிரு. நம்ம சும்மா ஏதோ பேக்லேயே வேலை பார்த்துட்டு இருந்தோன்னா நமக்கு பலனும் வேண்டாம், திடமனதும் வேண்டாம், நம்ம செய்கிறதை செய்துக்கிட்டே இருப்போம். But certain times the assignment that God gives, we need His strength, we need His courage. அவருடைய பலன், அவருடைய திடன், அவருடைய உற்சாகம், அவருடைய வல்லமை நமக்கு தேவை. Hallelujah. So let us get prepared for a new journey. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, let us ஃப்ளைட்டில் போகும்போது என்ன சொல்லுவாங்களே, இல்லை சீட்டு பக்கிள், fasten your seat belts. ரொம்ப நாள் ஆச்சு போய். fasten your seat belts. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், fasten your seat belts. உங்கள்கிட்டே சொல்லிக்கோங்க, fasten your seat belts. It is time to fly. எதுக்கு? ஸ்கூட்டில் ஃப்ளை பண்ணுறதுக்கு இல்லை. It is time to fly for doing something for God. அதற்கு நமக்கு தேவை பலன். We need courage. இதுவரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் செய்வதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். யோசுவாவுடைய வாழ்க்கையில் அதுதான் செய்யறதுக்கு அவரை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறார். இன்னும் அவர் தொடங்கலை. இப்போ 2-3 வார்த்தை தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். God is only speaking a few things to him. And then he says, be careful to do everything that is written in it. அப்போ முதலாவது நம்ம பார்த்தோம், அந்த வாயில் இருக்கிற வார்த்தைகள் அதை நல்லபடியாக நம்ம மென்று அதை எப்படியாக செய்யணும்னு பார்த்தோம். ரெண்டாவது, பி கேர்ஃபுல் அபவுட் வாட் இஸ் ரிட்டன், மேக் ஷூர் தட் யூ ஃபாலோ. அது எது பார்க்கிறோம்னு சொன்னால் கீழ்ப்படிதலை குறித்து சொல்லுகிறது. லெட் அஸ் ஃபாலோ வாட் இஸ் ரிட்டன். அப்போ நம்ம ஒரு இடத்துல, நம்ம இந்த ஊரில் பார்க்குறோம், ஒரு சிக்னல் இருக்குது, we are supposed to follow the signal, இல்லையா? சிலருக்கு அது புதுசாக இருக்கும். பட் ஒரு வாட்டி 2 வாட்டி ஃபைன் வந்துச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு நானும் அப்படி தான் இருந்தேன். ஒரு ஃபைன் வந்த உடனே ஓகே சரி இனி கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லி ஐ வாஸ் ஆல்சோ ஸ்டார்டிங் டு ஃபாலோ த ரூல்ஸ். ஸோ பி கேர்ஃபுல் வாட் இஸ் ரிட்டன் இன் அவர் பைபிள். ஏன்னு சொன்னால் நேச்சுரலி we are people who are built not to follow. Do you agree or not? நம்ம பொதுவாகவே நம்ம யார்? we are rebellious people. வணங்கா கழுத்துள்ள எல்லாருமே நம்ம. ஸோ பக்கத்தில் சொல்லாதீங்க, உங்கள்கிட்டே அடிச்சுவாங்க, நான் வணங்கா கழுத்து உள்ளவன் சொல்லிக்கோங்க. we are all rebellious by nature. that is the human nature. அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், யோசுவா நீ விதிவிலக்கல்ல, you also need to be careful that you do things according to the word. Amen. அதுதான் நம்ம இன்றைக்கு obedience to the word will give. அடுத்த அந்த வசனத்தில் அதுக்கு பிற்பாடாக என்ன சொல்லுகிறான்னு பாருங்க, எல்லாத்தையும் அதை செய், அப்பொழுது நீ என்ன செய்வா? you will become prosperous and successful. So there are 2 ways of getting into success. ஒன்று through the back door, ரெண்டாவது the front door. அப்போ நம்ம நினைக்கலாம், பாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க நம்மளும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம்னு. நம்மளை காட்டிலும் பேக் டோரில் உள்ளவங்க எவ்வளவோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாங்களே. ஐ டோன்ட் டிஸ்அக்ரி. பட் பேக் டோரில் வருகிற எந்த விதமான காரியம், இட் கேன் பி மணி, இட் கேன் பி ஃபேம், இட் கேன் பி எனிதிங், பட் இட் வில் நாட் லாஸ்ட். இட் நாட் லாஸ்ட் இல்லை, லாஸ்ட். அது நிலை நிற்காது. ஸோ இன்றைக்கு when we embrace the success, அதாவது யோசிச்சு பாருங்க, இப்போ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ லிங்க்டின்ல ரொம்ப ஃபெமிலியராக இருக்கீங்கன்னு. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும், என்னன்னு சொன்னால், do you want to do அந்த சர்டிஃபிகேஷன் இந்த சர்டிஃபிகேஷன். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், ஜஸ்ட் பே அண்ட் கெட் த சர்டிஃபிகேட்.
ஸோ நம்ம பே பண்ணி சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டோம்னா நாளைக்கு போய் நீங்கள் எதாவது செய்யணும்னு சொன்னால் how will you know what to do? Then what will happen to your job? ஸோ சர்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம், 4-5 சர்டிஃபிகேஷன் வச்சுக்கலாம், காசு கொடுத்தா சர்டிஃபிகேஷன். தட் இஸ் த பேக் டோர். அப்போ ஃப்ரண்ட் டோர் நம்மளை ப்ராப்பராக படித்து அதுக்குள்ள வேல்யூவை கொடுத்து அதுக்குள்ள நேரத்தை கொடுக்குற வேளையில் இட் வில் பி ரிவார்டிங். ஹல்லேலூயா. அதே போல் தான் ஒரு காரியமும் ஆண்டவருக்கு நம்ம எந்த நேரத்தில் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோமோ it will give us the reward in full. Hallelujah. ஆண்டவருடைய காரியத்துக்கு என்று எந்த காரியத்தை செய்தாலும் அதுக்கு கண்டிப்பாக God will show up and become successful. இந்த இடத்துல யோசுவாவுக்கு அதான் சொல்லுகிறாரு, நீ உன் ஜேர்னியை புதுசாக தொடங்க போகிற. இன்றைக்கு அதான் நான் உங்களோடு கூட சொல்ல போகிறேன். You are going to start a new journey. This is a new season in your life. This is a new time in your life God is putting in. ஆகஸ்ட் செப்டம்பர் எப்போவுமே நம்ம சபைக்கும் ஒரு புதிய சீசன், அதே போல் நமக்கும் ஒரு புதிய சீசன். செப்டம்பர் we are breaking into anniversary. 9 வருஷம் முடிந்து 10வது வருஷத்துக்குள்ளே போகிறோம். God will do something new என்று விசுவாசிக்கிறோம். அதே போல் நான் விசுவாசிக்கிறேன் யோசுவாவுடைய வாழ்க்கையில் ஒரு புதிதான காரியம் என்னன்னு சொன்னால் a new responsibility God is giving you. and புதிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளாக வருகிற வேளையில் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், be strong, be courageous. உன்னை வார்த்தைகள் என்னுடைய வார்த்தை உன்னுடைய வாயை விட்டு விலகாமல் இருக்கும்படியாக பார்த்துக்கொள்ள. நியாய பிரமாணத்தில் எதை எழுதியிருக்கிறதோ அது தெளிவாக அதன்படி மட்டுமே நட. இதெல்லாம் செய்கிற வேளையில் உன்னுடைய வாழ்க்கையில் செழிப்புண்டாகும். யூ வில் பிகம் ப்ராஸ்பரஸ். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லா விதமான காரியத்திலையும் நன்மையை பார்ப்பாய். ஹல்லேலூயா. இது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் இது நமக்கு ஒப்புதலாகும். ஏன்னு சொன்னால் God says, have I not commanded you? மறுபடியுமாக do not be discouraged. நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்காத உடனே we start the clock of discouragement. யாருக்காவது clock of discouragement கதை தெரியுமா? தெரியாதுல்ல? Let me tell you that story and we will wind up. Clock of discouragement அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் it runs in the anti-clockwise. முதலாவது அப்போது நம்ம இதுவரைக்கும் கட்டி வந்த எல்லாவற்றையும் அது பார்க்கும். Let's say right now assume that time is 9 o'clock. அப்போ 9 விஷயத்தை செய்து நாம் இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அது என்ன செய்யும்? It will go back to 6, 5, 4, 3, 2, 1. 9 மணியை 8 மணி ஆக்கி விடுகிறது. It will undo. It will undo. இதுவரைக்கும் நம்ம கட்டி வைத்த எல்லாவற்றையும் அது மாற்றிவிடும். இதுவரைக்கும் நம்ம கட்டி வைத்த நம்முடைய சிந்தனைகளை, இதுவரைக்கும் நம்ம அது எவ்வளோ என்கரேஜ்மெண்ட்டோடு எத்தனையோ காரியத்துக்கு மேலாக நம்ம பிரயாசப்பட்டு செய்த காரியங்கள் எல்லாம் அது வந்து என்ன பண்ணிடும்? இட் வில் அன்டூ. நம்ம கம்ப்யூட்டர்லேயும் ஒரு அன்டூ இருக்குல்ல, அது மாதிரி தான். தட் இஸ் தி கிளாக் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அப்போ எத்தனை வாட்டி நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ, இந்த டிக் பண்ணுறீங்களோ அதுலேயும் அது டிக் ஆகும். ஆமென். ஸோ தட் இஸ் த கிளாக் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட். அப்போ அந்த டிக்குக்கு நம்ம மைண்டில் வந்து டிக்கு போடாமல் இருக்கும். ஸோ இஃப் யூ டோன்ட் டிக் ஆன் அவர் மைண்ட், த டிக் ஆன் த கிளாக் வில் நாட் டிக். ஆமென். ராத்திரி வேளையில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குண்ணா, 3 டிக். ஸோ முதல்ல நம்ம மைண்டில் ஒரு டிக் இருக்குது, அதை டிக் பண்ணாமல் இருக்கும். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது, ஆண்டவர் ஏன் எனக்கு செய்ய மாட்டார். ஸோ இதில் ஏற்கனவே 3 டிக்கு நான் போட்டுட்டேன். டிக்கு போட போட the clock will go backwards. அதுக்கப்புறம் 1 வருஷத்துக்கு முன்பதாக லாஸ்ட் டைமும் அப்படி தான் ஆச்சு, அதனால இந்த வாட்டியும் அதே தான் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில். என் வாழ்க்கை மறுபடியும் அதே. ஸோ the moment you say this, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்பதாக எங்கே டிஸ்கரேஜ் ஆனீங்களோ அப்படியே இப்படி போகிற இப்படி போய் you're undoing all that God has done in your life. Hallelujah. அதுக்காக இதெல்லாம் செய்து விட்டோம் என்று இன்னைக்கு கவலைப்படாதீங்க. God can redo just by one decision. ஆண்டவர் மேல் விசுவாசம் வைங்க, எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ரீடூ பண்ணி கொடுப்பார். Hallelujah. அதுக்கு அவருக்கு கேப்பபிலிட்டி உண்டு, நமக்கு இல்லை. அதனால தான் யோசுவாட்ட சொல்லுகிறாரு, I have already given you the victory. Amen. Hallelujah. So
I have already given you the victory. இது இப்போ மட்டும் சொல்லலை, இந்த நேரத்துலேருந்து every time that he goes, even before, அவர் படை எடுத்து போகிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுத்து விட்டார். இன்றைக்கு நமக்கும் அதுதான். God says, பலன் கொண்டு திடமனதாயிரு, நீ கவலைப்படாத, do not be discouraged. உங்கள்கிட்டே சொல்லிக்கோங்க, I don't want to be discouraged. I am not discouraged ன்னு சொல்லுங்க. I am encouraged because the courage of God is with me. ஆண்டவருடைய பலன் திடமனது என்னோடு கூட இருக்கிறது, அது அப்படியாக நான் பலத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கும் சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்றது மட்டும் இல்லை, say God has given me the courage. ஆண்டவர் எனக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு திடமனதை கொடுத்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல சொல்லுகிறது, you are going to inherit. நீ அவங்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுப்பாய். அப்போ ஆல்ரெடி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து விட்டார். சில நேரத்தில் நம்ம ஏன் சில காரியங்களை முன்னோக்கி பார்க்க முடியலைன்னு சொன்னால், நம்மளோடு கூட ஆண்டவர் ஒருவேளை பேசாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்காமல் இருக்கலாம், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளோடு கூட பேசாமல் இருக்கலாம். அப்போ இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் ஜீவனுள்ள தேவன், என்னோடு பேசுங்க. நீர் உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, என்னோடு கூட இன்றைக்கு பேசட்டும். When that happens, you will experience a new thing like Joshua. அது நடக்கிற வேளையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு புதிய காரியத்தை உங்களால் பார்க்க முடியும். அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம்.